ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிதாஸ் அகம். இன்றைக்கி வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாம்பார் தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது சாம்பார் செய்யறதுக்காக நம்ம பருப்பு வேக வச்சுக்க போகிறோம். நான் இந்த டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துருக்கேங்க. அது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. இப்போ இது கூடவே நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம விளக்கெண்ணையும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பருப்பில் மூழ்கும் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடவே நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நம்ம ஸ்பூன் போடும்பொழுது வெளியில் நல்லா பொங்கி வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம ஸ்பூன் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு 3 விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துருக்கேங்க. நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி நம்ம உருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த குக்கரில் நமக்கு பொங்கி வரவே இல்லை. இப்போ ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்பூனை நம்ம எடுத்துடலாம். நம்ம எடுத்துட்டு நம்ம பருப்பை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 காஞ்ச மிளகாய் இதே போல் கிள்ளி வச்சுருக்கா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதே போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். நான் 2 தக்காளி இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன். நான் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. அது சேர்த்துட்டு நம்ம வறுத்து விட்டுக்கலாம். நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்த பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைனா கரிஞ்சிரும். இப்போ நல்லா வறுத்து விட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்த பிறகு நான் குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதிச்சோடனே தான் நம்ம கீரை சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். நம்ம கீரை அதிகமாக சேர்க்க வேண்டாம். 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்தா நம்ம கரெக்டாக இருக்கும். கீரை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கீரை சேர்த்த பிறகு அதிக நேரம் நம்ம கீரையை வேக வைக்கக்கூடாது. ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் அளவுக்கு வெந்தால் மட்டும் போதும். கீரை நல்லா சட்டுன்னு வெந்துடும். இப்போ கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு கீரைலாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ கடைசியாக நெய் சேர்க்கும் பொழுது சாம்பார் நல்லா நெய் வாசனையோட சூப்பராக இருக்கும். அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க நமக்கு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம சாம்பாரை மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.